நடிகர் விஜய் இன்னைக்கு வந்து கட்சி கொடி அறிமுகப்படுத்திருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? திமுக பொதுச் செயலாளர் பறக்கும்போது பார்ப்பேன். அமைச்சரவையில் இன்னைக்கு மாற்றம் ஏற்பட போறது. துணை முதல்வராக வந்து உதயநிதி அறிவிக்க போறதாகவும், நம்ம வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து புதிய மந்திரி பதவி கொடுக்க போறதாகவும் ஒரு தகவலா பரவிட்டு இருந்தது. அது நீங்க பொதுச் செயலாளர் முன்னிலையில் நீங்க எனக்கு ஒன்றும் அப்படி ஒரு செய்திகள் எனக்கு தெரியல, என்கிட்ட வரல. அதான் வரலன்னு சொல்லிட்டாரு முதலமைச்சர். சீனியர் என்ற முறையில துணை முதல்வர் உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க கட்சியினர். குறிப்பா நம்ம வேலூர் நம்ம தொகுதியில இருக்கவங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? எதிர்பார்க்கறது எல்லாமே கொடுத்துருக்க முடியுமா? எதிர்பார்க்காதும் கொடுக்க முடியும். மோஸ்ட் சீனியர் பொலிட்டீஷியன் நீங்க. இன்னைக்கு இருக்கிறது கலைஞருக்கு அப்புறம் நீங்க தான் அந்த கட்சிக்கு தூணு. இதெல்லாம் முதலமைச்சர் தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நிர்வாகத்துக்கு தேவையான நேரத்தில் எதையோ செய்வார். அதில் போய் நம்ம தலையிடக்கூடாது. முதலமைச்சருடைய வில்லன் பேசுகிறா. கலைஞரோட நூல்கள் நாட்டுரிமை ஆக்கப்படும் சொல்லிட்டு இப்போ முதல்வர் அறிவிச்சிருக்காரு. அது எந்த வகையில் பொருத்தமா இருக்கும், எந்த வகையில் பயனுள்ளதா இருக்கும்? பயனுள்ளதான அதாவது இப்போ நிறைய பேர் புக்குகள்லாம் அதிக வேலை போட்டு வைப்பாங்க. இப்போ வச்சுருந்தா நம்ம எல்லோரும் வாங்கி எல்லா பிரச்சாரம் போடுவாங்க. இப்போ ஒரு பூம்புகார் பிக்சர்ஸ் அவன் மட்டும் கலைஞருடைய நூல்களை போட்டுக்கிட்டு இருப்பான். அவங்ககிட்ட புக்கு வாங்கினா அவன் தான் திருப்பி போட்டுருப்பான். நாட்டுடைமை போட்டால் யார் வேணா போடலாம், எந்த பேர் வேணா போடலாம். அது சீப்பாயிடும் விலை. இப்போ நீங்க கொண்டு வந்ததுதான் இது போர்தானா டேம். வேலூர் மாவட்டத்துல சுற்றுலா தலமா எதுவுமே இல்லை. ஏற்கனவே இந்த ஏலகிரி திருப்பத்தூர் போச்சு. இப்போ மோர்தானா வந்து சுற்றுலா தலமா ஆகிறதுக்கான எதனா வாய்ப்புகள் இருக்கா? அது ஒரு டேம் அவ்வளோதான். அங்கே கொஞ்சம் ஏற்கனவே போன அந்த பூக்காக்கள் இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். இடையில எல்லாம் கொஞ்சம் இது போயிடுச்சு கொடுது. இப்போ கொஞ்சம் பண்ணலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது ஒன்று தான் ரைட் தான், நீ கேட்குற மாதிரி பண்ணலாம். அதே போல் இப்போ பணிகள் எல்லாம் எந்த அளவுக்கு? இப்போ மழைக்காலம் தொடங்குது, பாலாற்றில் தண்ணி வீணாவது தான் தடுப்பணைகள் சொல்லியிருக்கீங்க. அது 2 தடுப்பணை தான் இப்போ பணிகள், ஒன்று முடிஞ்சு ஒன்று துவங்கிருக்கு. இன்னும் மீதி இருக்கிறதெல்லாம் எப்போ சார் முடியாது? எல்லாம் டெண்டர் விட்டுருக்கோம். 2வது இப்போ மழை தண்ணி இருக்குது. இப்போல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் தண்ணி இறைக்கிறதே வேலையாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் காஞ்சி பிறகு தான் பண்ணுவோம். அதே மாதிரி திருமணி மேல்மன்னூர் இணைக்கிற அந்த தரைப்பாலம் வந்து இன்னைக்கு உடைஞ்சிருச்சு. அதுக்கு நிரந்தரமாக எதனா தரைப்பாலம் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? அதுக்கு எதனா நிதி ஒதுக்கு? இல்லை, அது போது ஏற்கனவே இப்போ பண்ணியிருக்காங்க போல. மறுபடியும் உடைஞ்சிருச்சு. அப்படியா? எங்க திருமணி அந்த பாலம், திருமணி மேல்மன்னூர் இணைக்கிறது அந்த பகுதிக்கு எதனா தரைப்பாலம் அமைக்கிறது, இந்த மேம்பாலம் அமைக்கிறது தான் கோரிக்கை கேட்குறாங்க. எத்தனை பாலம் தான் கட்டுறதாங்க பார்க்கலாம். அதே போல இந்த வாட்டர் போர்ட் மேனேஜ்மெண்ட் டெல்லியில நடக்குது, மேலாண்மை குழு கூட்டம். இந்த தடவை நடக்கிறதுல என்ன சார் வலியுறுத்த போறோம்? நம்ம நீர் இதுக்கு டெல்லியில நடக்கிற வாட்டர், காவேரி வாட்டர் போர்ட் அந்த சப்ஜெக்டை வைப்பாங்க, அதில் பேசிட்டு வருவாங்க. எங்கள் செக்ரட்டரி போயிருக்காரு. தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு எதனா வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க வந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உபரி நீர் தான் வருது, நமக்கு உரிமையான நீர் வர மாட்டேங்குது. இப்படிதான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் போராடி தான் பெற்றுக்கிட்டு இருக்கோம். யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும், வேறு கட்சியாக இருந்தாலும், அவங்களோட போராடி தான் பெற்றுக்கிட்டு இருக்கோம். அதாவது உச்ச நீதிமன்றம் அதுக்கு மேலே நம்மக்கிட்ட அவர்கள் அந்த உச்ச நீதிமன்றமே நமக்கு இந்த இப்படியெல்லாம் நடந்து கொள்ளுங்கள்னு ஒரு விதி கொடுக்குறாங்க. அந்த விதிப்படி நடக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நடக்க மாட்டேன்றது அதே உச்ச நீதிமன்றம் தான் நாங்கள் முறையிடுறோம். அவர்கள் தீர்ப்பு வரணும்.